போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 5. அண்மையில் நடந்த நகைச்சுவை இருக்கிறதே, மிலன் நகரில் நடந்த பட்டாபிஷேகம், அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஜினோவா லூகாவின் மக்கள் திருவாளர் போனோபார்ட் முன்பு தங்கள் விண்ணப்பங்களை அளிப்பதும், அந்த திருவாளர் போனோபார்ட் ஒரு அரியணையில் அமர்ந்து மக்களின் கோரிக்கைகளுக்கு நன்மை புரிந்த நகைச்சுவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? போற்றத்தக்கது. ஒருவரின் தலையை கிறுகிறுக்க வைப்பதற்கு இது போதும். உலகம் முழுவதுமே பைத்தியம் பிடித்து விட்டது போலல்லவா இது இருக்கிறது என்று அன்னா பாவலானா பேசினாள். இளவரசர் ஆண்ட்ரூ கேலி புன்னகையுடன் அன்னா பாவலானாவின் முகத்தை நேராக பார்த்தார். கடவுள் இதை எனக்கு கொடுத்தார், அதை தொடுபவர்கள் ஜாக்கிரதை என்று போனோபார்ட் கூறியபோது அவர் பொலிவுடன் விளங்கினார் என்று சொல்லுகிறார்கள். இம்மாதிரி சொல்லிவிட்டு நெப்போலியன் கூறிய வார்த்தைகளை இத்தாலிய மொழிகளில் திரும்பவும் பேசினார். இனிமேல் பொறுக்க முடியாது. எல்லாவற்றிற்குமே ஆபத்தாய் நிற்கும் இந்த மனிதனை மன்னர்கள் இனி சகித்து கொண்டிருக்க முடியாது என்று தொடர்ந்து பேசினாள் அன்னா பாவலானா. மன்னர்கள்? நான் ருஷ்யாவை பற்றி பேசவில்லை என்று கோமகன் பணிவாகவும் நம்பிக்கை இல்லாமலும் சொல்லிவிட்டு, சீமாட்டியே, மன்னர்கள் 17வது லூயிஸ் அரசி அல்லது எலிசபெத் சீமாட்டி, இவர்களுக்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஒன்றும் இல்லை. அவர் பரபரப்படைந்து, பூர்பான் விஷயத்தில் அவர்கள் செய்த துரோகத்திற்கு இப்பொழுது பலனை அனுபவிக்கிறார்கள். மன்னர்கள் இந்த ஆக்கிரமிப்புக்காரனை பாராட்டுவதற்காக அவர்கள் தலைவர்களை அனுப்புகிறார்கள் என்றார். வெறுப்பான பெருமூச்சோடு அவர் நிலை மாறி அமர்ந்தார். தமது கை கண்ணாடி மூலமாக கோமகனை சிறிது நேரமாக பார்த்து கொண்டிருந்த இளவரசர் இப்பாலைட் சின்ன இளவரசி பக்கம் திடீரென்று முற்றிலும் திரும்பினார். அவளிடமிருந்து ஒரு பின்னல் ஊசியை வாங்கி கொண்டு குடும்பத்தின் சின்னத்தை மேசை மீது வரைய ஆரம்பித்தார். அதனுடைய அர்த்தத்தை அவள் விளக்கும்படி கேட்டது போல் வெகு சிரத்தையோடு விளக்குவதில் இறங்கினார். அவர் கூறிய செய்தி மொழிபெயர்க்கப்பட முடியாத வெறும் அசட்டு பேச்சு. இளவரசி அதை கேட்டு சிரித்தாள். பிரான்சின் அரியணையில் போனோபார்ட் தொடர்ந்து இன்னும் ஓராண்டு இருப்பானென்றால் செய்தி வெகு தூரம் போய்விடும். சூழ்ச்சிகள், பலாத்காரம், நாடு கடத்தல், உயிர் வாங்குதல், இவற்றின் மூலம் பிரெஞ்சு சமூகம், உண்மையான பிரெஞ்சு சமூகம் அடியோடு நிர்மூலமாக்கப்படும். அப்புறம் என்று கோமகன் கூறினார். அவர் பேசியது இந்த விஷயத்தில் வேறு எவரையும் விட அவருக்கு அதிகம் தெரிந்திருந்தது போலவும், வேறு எவர் பேச்சையும் கேட்காமல் தம் சொந்த யோசனையே பின்பற்றுபவர் போலவும் இருந்தது. அவர் பேசி முடித்ததும் தோள்களை குலுக்கி கைகளை விரித்து காட்டினார். இந்த உரையாடலில் தமக்கு மகிழ்ச்சி இருந்ததால் பியர் அச்சமயம் ஒரு வார்த்தை கூற விரும்பினார். ஆனால் அவரையே கவனித்து கொண்டிருந்த அன்னா பாவலானா இடைமறித்து பேசினாள். சக்கரவர்த்தியின் குடும்பத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவள் முகத்தில் தோன்றும் சோக குறியோடு தங்களுக்கு எந்தவிதமான அரசு வேண்டும் என்பதை தாங்களே தீர்மானித்துக் கொள்வதற்கு விட்டுவிடப் போவதாக அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆக்கிரமிப்புக்காரனிடமிருந்து முதலில் விடுதலை பெற்றுவிட்டால் முழு சமுதாயமும் நியாயமான மன்னருக்கு பக்கபலமாய் நிற்குமென்று நான் நம்புகிறேன் என்று அரச குடும்பத்தை சேர்ந்த குடியேறியை நிறைவு செய்ய முயற்சிக்கும் விதத்தில் பேசி முடித்தாள். அதுதான் சந்தேகம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. திருவாளர் கோமகன் விஷயங்கள் வெகு தூரம் போய்விட்டன என்பதனை சரியாக சொன்னார்.
பழைய அரசாட்சிக்கு மீண்டும் திரும்புவது கஷ்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சிறிது நாணத்துடன் உரையாடலில் இடைமறித்த பியர், நான் கேள்விப்பட்டதிலிருந்து செல்வர்கள் அநேகமாக போனாபார்ட்டு கட்சிக்கு போய்விட்டார்கள் என்றார். போனாபார்ட்டை சேர்ந்தவர்கள்தான் அந்த மாதிரி சொல்லுகிறார்கள் என்று பியரை பார்க்காமல் கோமகன் பதிலளித்தார். தற்கால நிலைமையிலையும் பிரெஞ்சு பொதுமக்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்து கொள்வது சிரமம். இளவரசர் ஆண்ட்ரூ கேலி சிரிப்போடு போனாபார்ட் அப்படி சொன்னார் என்றார். அவர் கோமகனை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் கோமகனுக்கே அந்த பதிலை சொல்லிய போதிலும் கோமகனை பார்க்காமலே பேசினார். சிறிது நேரம் மௌனத்திற்கு பின்னர் இளவரசர் ஆண்ட்ரூ நெப்போலியன் சொன்ன வார்த்தைகளை எடுத்து சொல்லியதாவது, கீர்த்தி உடையும் வழியை அவர்களுக்கு காட்டினேன், அதனை பின்பற்ற அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எனது வெளியறையை திறந்து வைத்தேன், அங்கே வந்து கூடினார்கள். அவர் சொல்லியது எவ்வளவு தூரம் உண்மை என்பது எனக்கு தெரியாது என்று ஆண்ட்ரூ கூறி முடித்தார். கொஞ்சம் கூட கிடையாது என்றார் கோமகன். கோமகனின் கொலைக்கு பின்னால் நெப்போலியன் கட்சியை பலமாய் ஆதரிப்பவர்கள் கூட நெப்போலியனை பெரிய வீரன் என்று போற்றுவதை நிறுத்திவிட்டார்கள். அன்னா பாவ்லானா பக்கம் திரும்பி, சிலருக்கு எப்பொழுதாவது அவர் வீரராய் இருந்திருந்தால் கோமகனின் கொலைக்கு பின்னால் வானுலகத்தில் ஒரு தியாகி அதிகரித்து பூவுலகத்தில் ஒரு வீரனை குறைத்து விட்டான் என்றார். கோமகனின் சாமர்த்தியமான பேச்சை கேட்டு பாராட்டி அன்னாபாவ்னாவும் மற்றவர்களும் மகிழ்ச்சி கொள்வதற்கு முன்னால் பியர் மறுபடியும் உரையாடலில் இறங்கினார். அவர் ஏதோ பொருத்தமில்லாமல் பேசப்போகிறார் என்பதனை அன்னாபாவ்னா உறுதியாக அறிந்திருந்தாலும் அவளால் அவர் பேசுவதனை தடுக்க முடியவில்லை. எனின் கோமகனின் உயிரை பறித்தது ஒரு அரசியல் அவசியமாகும் என்றார் பியர். அந்த காரியத்திற்கு முழு பொறுப்பையும் நெப்போலியன் பயமின்றி தாமே மேற்கொண்டது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்றே எனக்கு தோன்றுகிறது. கடவுளே, அடக்கடவுளே என்று அன்னாபாவ்னா நடுங்கிய குரலில் முணுமுணுத்தாள். என்ன திருவாளர் பியர், படுகொலை செய்வது பெருந்தன்மையை காட்டுகிறது என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சின்ன இளவரசி தனது பின்னல் வேலையை தன்னிடம் இழுத்து வைத்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னாள். ஓஹோ என்று பல குரல்கள் கூவின. உயர்ந்த கருத்து என்று இளவரசர் ஹிப்பாலைட் தமது கையால் கால்முட்டியை தட்டி கொண்டு ஆங்கிலத்தில் பேசினார். கோமகன் தமது தோள்களை குலுக்கினார். பியர் பவித்திரமாக தம் முன்னால் இருப்பவர்களை மூக்கு கண்ணாடிக்கு மேல் வழியாக பார்த்து தொடர்ந்து சொன்னார். நான் அப்படித்தான் சொல்கிறேன். ஏனென்றால் புரட்சி தோன்றியதும் மக்களை அராஜகத்திற்கு விட்டுவிட்டு போர்ப்பான்கள் வெளியே ஓடினார்கள். நெப்போலியன் ஒருவன்தான் புரட்சி அறிந்து அதை அடக்கினான். ஆகவே ஒருவனின் உயிருக்காக பொதுவான நன்மையை அவர் விட்டுவிட முடியாது. இந்த பக்கத்து மேஜைக்கு நீங்கள் வரமாட்டீரா என்று அன்னாபாவ்னா கேட்டாள். ஆனால் அவளை லட்சியம் செய்யாமல் பியர் பேசிக்கொண்டே இருந்தார். வர வர ஆவல் பெருகி அவர் சொன்னதாவது, இல்லை, நெப்போலியன் உயர்ந்தவர். ஏனென்றால் புரட்சிக்கு மேலாக அவர் வளர்ந்து புரட்சியினால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை அவர் அடக்கினார். நன்மைகளான மக்களின் சமத்துவம், பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகியவற்றை அவர் காப்பாற்றினார். அந்த ஒரே காரணத்திற்காக அவர் அதிகாரத்தை கைக்கொண்டார். ஆமாம், அதிகாரத்தை கைப்பற்றிய பின்பு கொலை செய்வதற்கு அதனை உபயோகப்படுத்தாமல் அந்த அதிகாரத்திற்கு உரியவரான மன்னரிடம் அதனை ஒப்பித்திருந்தால் அவரை ஒரு பெரிய மனிதன் என்று நான் அழைப்பேன் என்று கோமகன் கூறினார். அவரால் அப்படி செய்ய முடியாது.
போர்ப்பான்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுவார் என்றும் அவர் ஒரு பெரிய மனிதர் என்றும் நினைத்தேன். மக்கள் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். புரட்சி இருக்கிறதே, அது ஒரு பிரமாதமான காரியம் என்று திருவாளர் பியர் தம்முடைய இளமையும் தம் மனதில் இருப்பதையும் எல்லாம் வெளியிடுதல் வேண்டும் என்ற ஆசையையும் காட்டும் விதத்தில் இந்த துணிகரமான கோபமூட்டக்கூடிய சிந்தனைகளை வெளியிட்டார். என்ன, புரட்சியும் மன்னரை கொல்வதும் பிரமாதமான விஷயமா? நல்லது. அதற்கப்புறம், ஆனால் நீங்கள் இந்த மேஜைக்கு வரமாட்டீரா என்று அன்னா பாவலானா மீண்டும் கேட்டாள். ரூசோ எழுதிய சமுதாய ஒப்பந்தம் என்ற புத்தகம் என்று புன்சிரிப்போடு கோமகன் கூறினார். மன்னரை கொல்வதை பற்றி நான் பேசவில்லை, நான் கொள்கைகளை பற்றியே பேசுகிறேன். ஆமாம், திருட்டு, கொலை, மன்னரை கொல்லுதல் ஆகிய கொள்கைகள் என்று கேலியாக ஒரு குரல் ஒலித்தது. அவையெல்லாம் அதீதமானவை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவை மிக முக்கியமானவை அல்ல. முக்கியமானது என்னவென்றால், மக்களின் உரிமைகள், வேறுபாட்டிலிருந்து விடுதலை பெறுதல், மக்களின் சம உரிமை, இவைதான். இந்த எல்லா கொள்கைகளையும் நெப்போலியன் முழு வேகத்தோடு நிலைநிறுத்தியிருக்கிறார். இந்த இளைஞனின் வார்த்தைகள் எவ்வளவு அறிவீனமானவை என்று காட்டுவதற்கு முடிவு செய்தவர் போல துச்சமாய் பேச கோமகன் தொடர்ந்தார். விடுதலை, சமத்துவம் என்ற ஆடம்பரமான வார்த்தைகள் மதிப்பிழந்து வெகு காலமாயிற்று. யார்தான் விடுதலையும் சமத்துவத்தையும் விரும்பாமல் இருக்க முடியும்? நமது இரட்சகர் கூட விடுதலையையும் சமத்துவத்தையும் தாம் உபதேசித்தார். புரட்சிக்கு பின்னர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்களா? அப்படி இல்லை. நாம் விடுதலையை விரும்பினோம், ஆனால் போனோபார்ட் அதனை அழித்துவிட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ சுவைக்கும் புன்னகையோடு முதலில் பியரை பார்ப்பதும், அப்புறம் கோமகனை பார்ப்பதும், பின்னால் அண்ணாவை பார்ப்பதுமாக மாறி மாறி செய்து வந்தார். பியரின் வேகமான வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பித்த போது அன்னா பாவலானா தனக்கு பரந்த உலக அனுபவம் இருந்தும் கூட முதலில் திகில் கொண்டாள். ஆனால் பியரின் பாவகரமான வார்த்தைகளை கண்டு கோமகன் பொறுமை இழக்கவில்லை என்பதை கண்டபோது, இனி பியரை பேசாமல் நிறுத்துவது முடியாத காரியம் என்பதை அறிந்து அந்த பேச்சாளரை வேகமாக தாக்குவதற்கு கோமகனுடன் சேர்ந்து கொண்டாள். அவள் சொன்னாள், எனது அன்புள்ள திருவாளர் அவர்களே, குற்றமற்ற விசாரிக்கப்படாத ஒரு கோமகனின் அல்லது ஒரு சாதாரண மனிதனின் உயிரை ஒரு பெரிய மனிதர் பறிப்பதென்றால் அதற்கு என்ன சமாதானம் சொல்கிறீர்கள்? ப்ரூமோ 18ஆம் தேதியை பற்றி என்ன சமாதானம் சொல்கிறார் என்பதனை திருவாளரிடம் கேட்க விரும்புகிறேன். அது ஒரு வஞ்சகம் அல்லவா? அது ஒரு மோசடி அல்லவா? இவையெல்லாம் ஒரு பெரிய மனிதர் செய்யக்கூடிய செய்கைகள் அல்லவே என்றார் கோமகன். ப்ரூமோ 18ஆம் தேதின்றது இராணுவ ஜெனரல் இருந்த நெப்போலியன் புரட்சி செய்த நாடாள்பவனாக வந்த தினம். ஆப்பிரிக்காவில் கைதிகளை அவர் கொன்றதையும் சேர்த்து கொள்ளுங்கள். அது ரொம்ப பயங்கரமான விஷயம் என்று சின்ன இளவரசி தமது தோள்களை குலுக்கி கொண்டு சொன்னாள். அதாவது, நெப்போலியனுக்கு விரோதமாக எகிப்தில் கிளம்பிய கலகத்தை அடக்குவதற்கு நெப்போலியன் கையாண்ட கொடுமைகளை இது குறிப்பிடுகிறது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவன் ஒரு கீழ்த்தரமான மனிதன் என்று இளவரசர் ஹிப்பாலைட் சொன்னார். யாருக்கு பதில் சொல்வது என்று தெரியாமல் எல்லாரையும் பார்த்து பியர் சிரித்தார். அவர் சிரிப்பு மற்றவர்களின் அரை சிரிப்பை போன்றதல்ல. அவர் புன்னகை கொண்டால் அவருடைய கவலை தோய்ந்த இருண்ட தோற்றம் நொடி பொழுதில் மாறி மன்னிப்பை கோருவது போன்ற குழந்தை மனப்பார்வையை காட்டுகின்றன. இதை பார்த்ததும் அவரை இப்பொழுதுதான் முதலாக சந்திக்கிற கோமகனுக்கு இந்த ஜாக்கோபின்
அவருடைய வார்த்தைகள் காட்டுவதைப் போல அவ்வளவு பயங்கரமானவர்கள் அல்லர் என்பது தெளிவாக தெரிந்தது. எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். இங்கு ஜாக்கோபி என்றால் பிரெஞ்சு புரட்சி காலத்தில் புரட்சியை ஆதரித்து வளர்த்து வந்த சங்கத்திற்கு ஜாக்கோபின் கிளப் என்று பெயர். அதை சேர்ந்தவர்களை ஜாக்கோபின்கள் என்று அழைத்து வந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் பதில் சொல்லுவார் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. தவிரவும் ஒரு ராஜதந்திரிகளின் செய்கைகளை பற்றி ஆராயும்போது தனிப்பட்ட முறையில் செய்கிற அவருடைய செய்கைகளுக்கும் ஒரு இராணுவ ஜெனரல் ஒரு சக்கரவர்த்தி என்று செய்கிற செய்கைகளுக்கும் வித்தியாசம் கண்டு ஆராய்தல் வேண்டும். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆமாமா, அப்படித்தான் என்று தமக்கு கிடைத்த பக்கப்பலத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவந்தராக பியர் மொழிந்தார். ஆர்கோலா பாலத்தில் மனிதன் என்ற முறையில் நெப்போலியன் மிகவும் பிரமாதமாய் இருந்தார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து கூறினார். ஜாபா ஆஸ்பத்திரியில் பிளேக் நோயிலால் துன்பமடைந்தவர்களுக்கு அவர் கை கொடுத்த போதும் அப்படியே இருந்தார். இதனை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அவருடைய சில செய்கைகளுக்கு நியாயம் கூறுவது சிரமமான ஒன்று. பியரின் பேச்சுகளால் ஏற்பட்ட விகாரமான நிலைமையை தணிக்க விரும்புவர் போல இளவரசர் ஆண்ட்ரூ எழுந்து போகலாம் என்று தம் மனைவிக்கு சைகை காட்டினார். உடனே இளவரசர் ஹிப்போலைட் எல்லாரையும் உட்காரும்படி கேட்டுக்கொண்டு தான் சொல்வதை கவனிக்கும்படி சைகை காட்டினார். அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், ஒரு கவர்ச்சிகரமான மாஸ்கோ கதையை இன்று நான் கேள்விப்பட்டேன். அதை இன்று உங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன். கோமகனே, மன்னிக்க வேண்டும், நான் அதை ரஷ்ய மொழியில்தான் சொல்லுதல் வேண்டும். இல்லையென்றால் அந்த கதையின் சுவை மறைந்துவிடும் என்று இளவரசர் ஹிப்போலைட் தமது கதையை ரஷ்ய மொழியில் சொல்ல ஆரம்பித்தார். அவர் பேசிய மொழி ஒரு பிரெஞ்சுக்காரர் ஓராண்டு ரஷ்யாவில் இருந்த பின்பு எம்மாதிரி ரஷ்ய மொழியை பேசுவாரோ அந்த மாதிரி இருந்தது. அழுத்தமாகவும் ஆவலோடும் தம் கதையை கேட்டல் வேண்டும் என்று அவர் விரும்பியதால ஒவ்வொருவரும் கேட்க தயாராக இருந்தார்கள். அவர் சொன்னார், மாஸ்கோவில் ஒரு சீமாட்டி இருக்கிறாள். அவள் பெரிய கஞ்ச பேர்வழி. அவளுடைய வண்டியின் பின்னால் நிற்பதற்கு 2 பருமனான சேவகர்கள் அவளுக்கு வேண்டும். அது அவளுடைய ஆசை. அவளுக்கு மிக தடித்த வேலைக்காரி ஒருத்தியும் உண்டு. அவள் சொன்னால், இங்கே இளவரசர் ஹிப்போலைட் தாம் சொல்ல வேண்டிய செய்தியை மிகுந்த சிரமத்தோடு யோசித்து கொண்டிருந்தாள். அவள் சொன்னால் வேலைக்காரியை பார்த்து, நீ ஒரு டாவாலியை போட்டுக்கொண்டு நான் போகிற இடங்களுக்கு என் வண்டியின் பின்னால் நின்று கொண்டு வா என்று சொன்னாள். இங்கே இளவரசர் ஹிப்போலைட் சபையினர் சிரிக்கும் முன்பே எச்சில் தெறிக்கும்படி தாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். அங்கு இருந்தவர்களுக்கு இதை கண்டு சகிக்கவில்லை. இருந்தாலும் அன்னா பாவ்லானாவும் அகவை முதிர்ந்த சில பெண்ணும் சேர்ந்து சிரித்தார்கள். அவள் போனாள். திடீரென்று ஒரு பெருங்காற்று தோன்றியது. இந்த வேலைக்கார பெண்மணியின் தொப்பியை அடித்து கொண்டு போயிற்று. அவளுடைய நீண்ட கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது. இதற்கு மேலே அவரால் அடக்க முடியாமல் சிரிப்புகளுக்கு இடையே உலகம் முழுவதும் அறியும் என்றார். இதோடு அவருடைய கதை முடிந்தது. அவர் எதற்காக இதை சொன்னார், இதை ஏன் ரஷ்ய மொழியில் எதற்காக சொல்லுதல் வேண்டும் என்பது புரியாதபடி இருந்ததாலும் அன்னா பாவ்லானாவும் மற்றவர்களும் இதை ரசித்தார்கள்.
பியரின் வெறுப்பான பொருத்தமில்லாத பேச்சுகளுக்கு பின்னால் அன்றைய உரையாடல் முழுமையான திருப்தியான முறையில் முடிப்பதற்கு இளவரசர் ஹிப்பாலைட் கையாண்ட இந்த சாமர்த்தியத்தை ரசித்தார்கள். இந்த கதைக்கு பின்னால் அங்கே உரையாடல்கள் பலவிதமாக பிரிந்தன. நடந்து போன நடனம், நடக்கப் போகிற நடனம், நாடகங்கள், யார் யாரை சந்திப்பது, எங்கே சந்திப்பது போன்ற எல்லா செய்திகளிலும் உரையாடல்கள் திரும்பின. பகுதி 5 முடிந்தது.